அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பாகம் 6. சகோதர சகோதரிகளே, சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4ஆம் தடவையாக என் உள்ளம் பகர்ந்தது. இவர் ஒரு மாபெரும் மனிதர். உலக ஆசாபாசங்கள் இவரை தம்பால் ஈர்ப்பதில் வெற்றி காண இயலாது. இமாம் மாலிக் அவர்களுடைய வீட்டிற்கு வந்து நான் 3 நாட்கள் ஆகியிருந்தன. என் முதிர்ந்த தாயின் நினைவும் சொந்த ஊரின் எண்ணங்களும் என்னை வாட்டின. ஊரை விட்டு புறப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியிருந்தன. அன்னையின் வாழ்நாளிலேயே அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையும் ஏற்பட்டது. அவர்கள் நட்டு வளர்த்த கன்று வளர்ந்து செழிப்படைய வேண்டும் என்று இரவெல்லாம் அவர்கள் அழுதழுது இறைவனிடம் வேண்டிக் கொண்டபடியே இறையருளால் அது வளர்ந்து மார்க்க அறிவும் உலக அறிவும் பெற்று பசுமையாக நிற்பதை அவர்கள் கண்குளிர கண்டு களிப்படைவதை காண அவாவுற்றேன். இமாம் மாலிக் அவர்களிடம் சென்று என் நினைவால் வாடிக்கொண்டிருக்கும் அன்னையை காண விரும்புவதாகவும் ஊர் செல்ல அனுமதி தருமாறும் வேண்டினேன். இமாம் மாலிக் அவர்கள் அனுமதி தந்தது மட்டுமின்றி உடனடியாக பயணத்திற்கு தயாராகுமாறும் வற்புறுத்தினார்கள். நான் அக்கணமே என் பயணப் பொருள்களை கட்ட ஏற்பாடு செய்தேன். நான் வருவது பற்றி வீட்டிற்கு தெரிவிப்பதற்காக மக்காவுக்கு ஒரு ஆளை அனுப்பினேன். தானியங்களையும் துணிமணிகளையும் பொருள்களையும் சுமந்து வரும் குராசானிய குதிரைகளும் எகிப்து நாட்டு கோவேறு கழுதைகளும் என்னை சூழ நான் பெரும் ஆரவாரத்தோடு புறப்பட்டேன். பல ஆண்டுகளாக நான் பயணம் செய்து கொண்டிருந்தேன். எனினும் இன்றைய பயணம் மிகவும் நீண்டதாக தோன்றியது. வழியில் மக்காவின் வீதிகள் என் கற்பனையில் தோன்றின. என் அன்னையின் அன்பு தோய்ந்த குரல் என் நினைவுக்கு வரலாயிற்று. என் நண்பர்கள் என் முன் காட்சி அளித்தனர். இதே நினைவுகளில் நான் ஊரை நெருங்கிக் கொண்டிருந்தேன். மக்காவின் எல்லையை அடைந்த போது என்னை எதிர்நோக்கி கொண்டு சில தாய்மார்கள் நிற்பதை கண்டேன். என் அன்பு தாயும் என்னை தம் அன்பு கரத்தால் அணைத்துக் கொள்ள துடித்து கொண்டிருப்பதை கண்டேன். நான் அவர்களை நெருங்கி குதிரையிலிருந்து இறங்கியதும் என் அருமை தாய் என்னை கட்டி தழுவிக் கொண்டார்கள். வெகு நேரம் வரை ஆனந்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு என் பெரியம்மாவும் என்னை கட்டி தழுவி என் நெற்றியை முகர்ந்து என்னை வாழ்த்தினார்கள். அப்போது இந்த கவிதையை பாடினார்கள். மரண அலைகள் உன் தாயை அடித்து செல்லவில்லை. இன்று ஒவ்வொரு நெஞ்சமும் தாய்மை அன்பு கொண்டு உன்னை வரவேற்கின்றது. மக்காவின் புனித பூமியில் நான் முதலாக கேட்ட அன்பு நிறைந்த சொற்கள் அவை. மகிழ்ச்சியால் என் மனம் வினோதமான நிலையை அடைந்திருந்தது. அங்கே மக்காவின் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கூடியிருந்தனர். நான் அங்கே வெகு நேரம் நின்று கொண்டு ஒரு பக்கம் என் தாயையும் மறுபக்கம் நான் கொண்டு வந்திருந்த மதிப்பு வாய்ந்த பொருட்களையும் பார்த்த வண்ணம் இருந்தேன். என் அன்னை கவலையுற்றிருப்பதாக கண்டேன். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் என் தாய் முகத்தில் புன்னகை கூட இல்லாதிருப்பதையும் கண்டேன். வெகு நேரம் சென்று விட்டது. நான் முன்னே செல்லலானேன். என் அன்னையையும் வருமாறு அழைத்தேன். என் அன்னையோ பெருமூச்சு விட்டவராக எங்கே செல்வது என்று கேட்டார்கள். அம்மா, வீட்டிற்கு செல்வோம் என்று கூறினேன். அம்மா கூறினார்கள், மகனே, உனக்கு நினைவு இருக்கும். நான் உன்னை அனுப்பி வைக்கும்போது என்னிடம் 2 போர்வைகளை தவிர வேறு எதுவும் இருந்ததில்லை. உன்னுடைய ஆர்வத்தை கண்டு அந்த 2 போர்வைகளையும் உனக்கு கொடுத்து உன்னை அனுப்பிய போது நீ ஏழையாக இருந்தாய். மகனே, நீ இறை தூதரின் அறிவுரைகளை கற்றுவரப் போகின்றாய் என்ற ஆசையில் உன்னை அனுப்பி வைத்தேன். இந்த உலகப் பொருள்களை கொண்டு வர நான் உன்னை அனுப்பவில்லையே. இது ஏமாற்று பொருள். உன் உறவினர்களை விட நீ வலிமை வாய்ந்தவன் என்று பெருமை பாராட்டிக் கொள்ள, பிறரை இழிவாக கருத இவற்றையெல்லாம் சம்பாதித்து கொண்டு வந்தாயா? இவ்வாறு என் தாய் கூறினார்கள். நான் திகைப்பால் சிலை போல் நின்ற வண்ணம் என் அன்னையை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன். இந்த அளவுக்கு உலகப் பொருள்களில் அலட்சியம், மார்க்க கல்வியின் மீது கண்ணியம், இறைவன் மீது திட நம்பிக்கை, ஆகா, இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். என் தாயின் அன்பில் என்னுள்ளம் நெகிழ்ந்தது. என் கண்களில் நீர் மல்கியது. எனக்கு கிடைத்தவை அனைத்தும் என் அன்னையின் பிரார்த்தனையாலும் ஆசையினாலுமே கிடைத்தன என்பதில் எனக்கு உறுதி உண்டாயிற்று. பல்லாண்டுகள் கற்றும் அன்று அந்த மணல் மேட்டடியில் என் அன்னை எனக்கு கற்றுத்தந்ததை நான் பெற முடியவில்லை என்பதை உணர்ந்தேன். பாசமும் அன்பும் மேலோங்க என் அன்னையின் கரங்களை முத்தமிட்டேன். அம்மா, நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என தாங்களே கூறுங்கள் என அமைதியாக கேட்டேன். செய்வதென்ன?
உணவின்றி வருபவர்கள் தானியங்களையும், வாகனமற்றவர்கள் வாகனங்களையும், துணி இல்லாதவர்கள் துணிகளையும், ஏழை எளியவர்கள் செல்வத்தையும் பெற்று செல்லுமாறு பொது அறிவிப்பு கொடுத்துவிடு என்று சொன்னார்கள். நான் அவ்வாறே அழைப்பு விடுத்தேன். சிறிது நேரத்தில் எல்லா செல்வமும் மக்காவின் ஏழை எளியோருக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. பிறகு என்னிடம் ஒரு கோவேரி கழுதையும் 50 பொற்காசுகளையும் தவிர வேறு எதுவும் எஞ்சி நிற்கவில்லை. நாங்கள் மக்காவிற்குள் நுழைந்தோம். தற்செயலாக வழியில் என் சாட்டை கீழே விழுந்துவிட்டது. ஒரு அடிமை பெண் முதுகில் குடத்தை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருந்தவள் குனிந்து சாட்டை எடுத்து மிக பணிவுடன் என்னிடம் கொடுத்தாள். நான் அந்த பெண்ணுக்கு அன்பளிப்பாக கொடுப்பதற்காக 5 பொற்காசுகளை எடுத்தேன். இதை என் அன்னை பார்த்து விட்டார். இந்த 5 பொற்காசுகள் தான் உன்னிடம் இருக்கிறதா என்று என் தாய் கேட்டார்கள். இல்லை, இன்னும் 45 காசுகள் இருக்கின்றன என்று நான் கூறினேன். மகனே, அவற்றை ஏன் வைத்திருக்கின்றாய் என்று என் தாய் கேட்டார்கள். தேவைக்கு உதவும் என வைத்துள்ளேன். நம்மிடம் தானியமும் மிச்சமில்லை. இன்றே அவை தேவைப்படலாம் என்று கூறினேன். மகனே, இந்த காசுகளில் உனக்கு இவ்வளவு நம்பிக்கையா? எல்லாவற்றையும் தருபவன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? எல்லா காசுகளையும் எடுத்து அவளுக்கு வழங்கிவிடு என்று என் அன்னை கூறினார்கள். நான் எல்லா காசுகளையும் எடுத்து கொடுத்து விட்டேன். இப்போது என் கை வெறுங்கையாக இருந்தது. ஆனால் என் மனமோ நிறைந்திருந்தது. இதற்கு முன் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு என் மனம் நிறைவுற்றிருந்தது. என் அன்னை இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். பிறகு பாசத்துடன் கூறினார்கள், மகனே, நீ எந்த நிலைமையில் வீட்டிலிருந்து புறப்பட்டாயோ அதே நிலைமையில் அதில் நுழைவாயாக. என் இல்லத்தில் இதற்கு முன் இல்லாத அளவு ஒளி பரவும். மகனே, உன் நெற்றியில் அறிவொளி வீசுகிறது. இவ்வொளி அற்ப உலகின் சுக போகங்களால் களங்கமுறுவதையோ குறைந்து விடுவதையோ நான் விரும்பவில்லை. மகனே, நீ புறப்பட்டு போகும்போது இறைவன் உன்னை கலைவானின் கதிரவனாக ஒளிரச் செய்வான் என்று நான் பிரார்த்தனை செய்தது உனக்கு நினைவிருக்கும். உலகியல் செல்வத்திலும் பொருளிலும் தோன்றும் மேகங்களின் கூட்டத்தில் இந்த கதிரொளி மங்கி விடுவதை நான் விரும்பவில்லை. இறைவன் இவ்வையிலும் உன் கல்வியின் ஒளியால் சமுதாயத்திற்கு வழி காட்டுவானாக. மறுமையிலும் இவ்வொளி மூமின்களுக்கு பயனளிக்குமாக. இந்த நிகழ்ச்சி பற்றிய செய்தி வெளியூர்களிலெல்லாம் பரவியது. இமாம் மாலிக் ரஹ்மத் அவர்களுக்கும் இச்செய்தி எட்டியது. அவர்கள் என்னை வாழ்த்தினார்கள். அது மட்டுமல்ல, தாங்கள் நிம்மதியாக ஹதீஸ் கலையை போதிப்பதில் ஈடுபடுங்கள். நான் தங்களுக்கு கொடுத்தது போன்று ஒவ்வொரு ஆண்டும் அனுப்பி கொண்டே இருப்பேன் என்று எழுதினார்கள். அவ்வாறே அனுப்பி கொண்டிருந்தார்கள். 11 ஆண்டுகள் வரை இது நடந்து கொண்டிருந்தது. பிறகு இமாம் மாலிக் அவர்கள் இவ்வுலகை நீத்தார்கள். இறைவன் அவர்கள் மீது தன் கருணை என்னும் மலர்களை சொரிந்தருள்வானாக. எந்த நபியின் பொன்மொழிகளை கற்பதிலும் போதிப்பதிலும் தம் வாழ்நாள் முழுவதையும் செலவு செய்தார்களோ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவனபதியில் இருக்கும் நற்பாக்கியத்தை அவர்களுக்கு அருள்வானாக. ஆமீன். இதன் இறுதி பகுதியை அடுத்த வீடியோவில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.